வணக்கம் மக்களே. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. யாராவது உங்கள முன்னாடி நின்னு கிண்டல் பண்ணி, சிரிச்சு, அசிங்கப்படுத்தி உங்க மனச காயப்படுத்திட்டு போயிருக்காங்களா? அந்த நேரத்துல நீங்க எதுவுமே பேசாம தலகுனிஞ்சு நின்னுட்டு, பிறகு வீட்டுக்கு வந்து படுக்கையில புரண்டு அழுதுருக்கீங்களா? அடுத்த முறை அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இனிமே கிண்டல் செய்தவன் உங்க பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டான். அவன் தூக்கம் கெட்டு நடுங்கி உங்கள நினைச்சாலே அஞ்சுவான். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? உங்களை கிண்டல் செய்பவர்கள் உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் இருக்க, இதோ மிரட்டலான 5 சைக்காலஜி பதிலடிகள். முதலாவது, த பவர் ஆஃப் சைலன்ஸ். உங்களை யாராவது அவமானப்படுத்தும்போது உடனே ரத்தம் கொதிக்குதா? இவனை விடக்கூடாது, இப்பவே பதிலடி கொடுக்கணும்னு தோணுதா? அங்கேதான் நீங்க தோற்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இதுக்கு புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு கிராமத்துல மக்கள் புத்தரை பயங்கரமா திட்டுறாங்க, வசவுகளா கொட்டுறாங்க. ஆனா புத்தர் ஒரு வார்த்தையும் பேசல. சீடனுக்கு கோவம். நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டான். அப்போ புத்தர் சொன்னார், ஒருத்தர் உனக்கு பரிசு கொண்டு வந்தா நீ அதை வாங்கலன்னா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும்? கொடுத்தவன்கிட்ட தான்னு சீடன் சொன்னான். அதேதான் அவமானமும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டலன்னா அது அவன்கிட்டயே திரும்ப போயிடும். அடுத்த முறை யாராவது உங்களை அவமானப்படுத்தினா, ஒன்னு, ஒரு சின்ன புன்னகையோட நேராக கண்களை பார்த்து அமைதியா நிக்கணும். அப்படி நீ பேசுறது எனக்கு ஒரு பொருட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட்டிடியூட் தான் உங்க பவர். இரண்டாவது, ரிவர்ஸ் த அட்டாக். சில நேரங்களில் அமைதியும் பயமும் ஒன்னுன்னு எதிரி நினைப்பான். அப்போ என்ன செய்யணும்? கண்ணாடியா மாறணும். அவன் எதை உங்க மேல வீசுறானோ அதே விஷயத்த அவனுக்கே திருப்பி கொடுக்கணும். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஒரு மீட்டிங்ல ஒரு நிருபர் ஷாருக் கான சல்மான் கான்னு கூப்பிடுறாரு. அங்க ஷாருக் கான் கோவப்படல, விளக்கம் சொல்லல. அந்த பெண்ண தீபிகான்னு கூப்பிடுறாரு. என் பேர் லிபிகான்னு சொன்ன உடனே ஷாருக் கான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க என்ன தவறா கூப்பிடும்போது நான் உங்களை அப்படியே கூப்பிட்டா என்ன தவறு? இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் அட்டாக் அல்லது மிரர் எஃபெக்ட். மூன்றாவது, பாயிண்ட் அவுட் தேர் வீக்னஸ். சில பேர் இருப்பாங்க, திமிரா கேள்வி கேட்பாங்க, உங்களை டிஃபெண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்க நீங்க இல்ல நான் அப்படி இல்லன்னு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க தான் கீழே போறீங்க. அதுக்கு பதிலா வேகமா கத்தாம அமைதியா மென்மையான ஆனா உறுதியான குரல்ல அவனோட குறைய சுட்டி காட்டணும். உதாரணத்துக்கு, யாராவது உங்க கண்ணாடி மேல கல் எறிய வந்தா நீங்க அவன் கண்ணாடியில இருக்கிற பெரிய ஓட்டைய காட்டிட்டீங்கன்னா அவன் தானா அடங்கிடுவான். பலவீனமானவர்கள் தான் அதிகம் கிண்டல் செய்வாங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நான்காவது, அக்செப்ட் அண்ட் கவுண்டர். சில நேரம் எதிரி சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். அப்போ இல்ல இல்லன்னு மறுக்க வேண்டிய அவசியமே இல்ல. பூரணமா ஏத்துக்கோங்க. இதுக்கு உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸை எடுத்துக்கலாம். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு பெரிய ஜீனியஸ் என்ற எண்ணமா? உங்களுக்கே எல்லா டெக்னாலஜியும் தெரியாதே. அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ், நீங்க சொல்வது உண்மைதான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு பதில் சொன்னார். அவ்வளவுதாங்க. உண்மையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல சண்டைக்கே இடமே இல்ல. நீங்க ஏத்துக்கொண்ட உடனே எதிரியோட ஆயுதமே அந்த இடத்துல இல்லாம போயிடும். ஐந்தாவது, ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஃப்ரேமிங். இதுதான் அல்டிமேட் சாவேஜ் மூவ். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே அவன் வார்த்தைய மேல அட்டாக். ஆனா இது அவன் ஈகோ மேல அட்டாக். அவன் தன்னை கெத்தான ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்ணலாம்னு நினைப்பான். அந்த இமேஜ சுக்குநூறா உடைக்கணும். உதாரணமா, உங்க ஃப்ரெண்டு உங்களை அவமானப்படுத்திட்டு ஜோக்குக்கு தான் சொன்னேன்டான்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல கோவப்படாதீங்க. அதுக்கு பதிலா, நீ எப்போ மெச்சூர்டா நடக்க போற? எப்போதுமே சின்ன குழந்தை மாதிரியே நடந்துக்கிறியே அப்படின்னு கேளுங்க. பேங்! அந்த இடத்துல அவன் ஹீரோவா இருக்க மாட்டான், குழந்தை ஆகிடுவான். இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஃப்ரேமிங், அதாவது அவனோட அடையாளமே மாத்துறது. இந்த 5 ட்ரிக்ஸும் உங்க கையில இருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஆனா ஒன்ன மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இதையெல்லாம் பயன்படுத்த வலிமை வேண்டும், மன கட்டுப்பாடு வேண்டும், மன தைரியம் வேண்டும். அடுத்த முறை யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா இதுல ஏதாவது ஒன்ன யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க அவங்க எப்படி மௌனமாகிறாங்கன்னு.
உங்கள கிண்டல் செய்தவங்க இனி உங்க பக்கம் தலை வச்சு தூங்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் இதைவிட இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் வரப்போகுது.